அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த ஹஜ்ஜி முறைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்ரத்துல் அகபாவில் கல்லெறியும் வரை தல்பியா கூறிக்கொண்டே இருந்தார்கள் என்பது நபிமொழி. மஸ்ஜிதுல் ஹராமின் நுழையும் போது ஓதுவதற்கென்று பிரத்யேகமாக எந்த துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை. பொதுவாக பள்ளிவாசலில் நுழையும் போது ஓத வேண்டிய துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். இறைவா, உனது அருள் வாசல்களை எனக்காக திறந்து வைப்பாயாக. நூல் முஸ்லிம் 1165 காணலாம். காஃபாவை தாவா செய்யும் போது ருக்னுல் யமனிக்கும் ஹஜருல் அஸ்வத்துக்கும் இடையே பின்வரும் துவாவை ஓத வேண்டும். ரப்பனா ஹாத்தினா ஃபித்துனியா அசனத்தன் ஃபில் ஆஹிரத்தி அசனத்தன் வக்கினா அதாபன்னா. இதன் பொருள், அல்லாஹுவே, எங்கள் இறைவனே, எங்களுக்கு இந்த உலகிலும் நன்மையை அருள்வாயாக, மறு உலகிலும் நன்மையை அருள்வாயாக, மேலும் நரக நெருப்பின் வேதலிருந்து எங்களை நீ காத்தருள்வாயாக. பார்க்க அகமது 14851 அபுதாவுது 1616 காணலாம். சபா மற்றும் மர்வாவில் ஓத வேண்டியவை இரண்டுக்கும் ஒரே துவாதான். தவாபுல் குதூம் என்னும் தவாபை நிறைவேற்றி 2 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டு சபா மர்வா என்னும் மலைக்கிடையே ஓட வேண்டும். சபா குன்றின் மேல் ஏறி நின்று கிப்லாவை முன்னோக்கி செய்ய வேண்டிய துவா. லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹதா வனஸர ஹப்தா வஹஸமல் சபா வஜிதா என்னும் இதை ஓதிக்கொள்ள வேண்டும். மர்வாவிலும் இவ்வாறே துவா ஓதிக்கொள்ள வேண்டும். இதன் பொருள், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாக எவரும் இல்லை, அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கே புகழனைத்தும், அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் படைத்தவன். அந்த அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவன் தனது வாக்குறுதியை நிறைவேற்றி தந்தான், தன் அடியாருக்கு உதவி செய்து விட்டான், தன்னந்தனியாக பல படையினரை தோற்கடித்து விட்டார். பார்க்க முஸ்லிம் 2137, புகாரி 1616, 1624 காணலாம். இன்ஷா அல்லாஹ். துவா தெரியாவிட்டால் இந்த தமிழில் நீ ஓதிக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.